நான் சதீஷ், உடற்கல்வி ஆசிரியர். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பேலன்ஸ் டயட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்கான நிறை உணவு பற்றி பார்க்க போகிறோம். இது மாணவர்கள், பெற்றோர், ஆசிரியர் எல்லாருக்குமே பிரயோசனமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேலன்ஸ் டயட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், நிறை உணவு என்றால் என்ன என்று முதலாவது பார்க்கலாம். நிறை உணவுங்கிறது ஒரு நாள் உணவு வேளையில் எல்லா போஷணை கூறுகளும் உள்ளடங்கி இருக்குமாயின் அது நிறை உணவு என்று சொல்லலாம். இந்த நிறை உணவு ஏன் மாணவர்களுக்கு முக்கியங்கிறது தான் என்னுடைய வீடியோவினுடைய தலைப்பு. அந்த விஷயத்தை பார்ப்போம். ஏன் அவசியம்? ஒன்று, உணவு 3 தொழிலை பிரதானமாக செய்கிறது. ஒன்று, வேலைக்கான சக்தியை தருது, நோய் எதிர்ப்பு சக்தியை தருது. இல்லை மிக முக்கியமானது நோய் எதிர்ப்பு சக்தியை தருது, வேலைக்கான சக்தியை தருது. 3வது, உடல் வளர்ச்சிக்கு உதவுது. இது 3மே மாணவர்களுக்கு அவசியம். நோய் எதிர்ப்பு சக்தி, வேலை செய்வதற்கான சக்தி, எனர்ஜியை தாரது. 3வது, வளர்ச்சிக்கு உதவுறது. இந்த 3மே மாணவர்களுக்கு மிக முக்கியமானது. ஆகவே போஷணை மிக்க உணவை வழங்குறது பெற்றோரினுடைய கடமை. 2வது, பாடசாலை வயது என்பது உடலும் மனமும் வேகமாக வளரக்கூடிய காலம். அதனால இந்த நேரத்துல போஷணை கிடைக்க இல்லை அப்படின்னு சொன்னா அது பின்னால வரக்கூடிய பருவத்தின தாக்கத்தை செலுத்தும். ஒரு பருவத்தினுடைய தேவை அடுத்த பருவத்துல தாக்கத்தை செலுத்தும். ஆகவே கட்டாயமாக நாங்க இந்த பருவத்துல மாணவ பருவத்துல நிறை உணவை நாங்க கொடுக்கணும். நிறை உணவு மிக முக்கியமானது. 3வது, உடல் வளர்ச்சி குறையும். வளர்ச்சிக்கு உணவு உதவுறதால வளர்ச்சி தரக்கூடிய உணவுகளை மாணவர்களுக்கு வழங்கணும். வழங்கல் என்று சொன்னால் அவர்களுடைய வளர்ச்சி குறைவானதாக இருக்கும். ஒவ்வொரு போஷணை கூறும் ஒவ்வொரு தொழிலை செய்யும். ஆகவே வளர்ச்சியை தரக்கூடிய போஷணை கூறு புரத உணவுகள் அதிகமாக கொடுக்கணும். சோர்வு மற்றும் கவனக்குறைவு, போஷணை குறைபாடு ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மாணவர்கள் சோர்வானவர்களாகவும் பாடத்துல கவனக்குறைவானவர்களாகவும் இருப்பாங்க. ஆகவே கட்டாயமா மாணவர்களுக்கு நாங்க போஷணை நிறைந்த உணவை கொடுக்க வேண்டியது அவசியம். அடுத்தது, நோய் எதிர்ப்பு சக்தி விஷயம் சொல்லியாச்சு. உணவு நோய் எதிர்ப்பு சக்தியை தருது. ஆகவே நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குறதுக்கு நாங்கள் மாணவர்களுக்கு நிறை உணவு வழங்க வேணும். அடுத்தது, மாணவர்கள் ஊக்கத்தோடு செயற்படுறதுக்கு போஷணை மிக அவசியம். ஆகவே நாங்கள் மாணவர்களுக்கு போஷணை மிக்க உணவு கொடுக்கணும். இந்த வீடியோட மிக முக்கியமான விஷயம் பார்த்துட்டோம். ஏன் நாங்கள் மாணவர்களுக்கு நிறை உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நிறை உணவினுடைய கூறுகள், அதாவது போஷணை கூறுகள் என்னென்ன வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது, கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் சக்தி தரக்கூடிய உணவு. அன்றாடம் நாங்கள் செய்கிற வேலைக்கு 2 விதமாக சக்தி கிடைக்குது. ஒன்று கார்போஹைட்ரேட் ஊடாக, இன்னொன்று கொழுப்பினூடாக சக்தி கிடைக்குது. இதுல முதலாவது சக்தியை தார வேலையை செய்யறது கார்போஹைட்ரேட். இதை எப்படி நாங்க சேர்த்துக்கொள்ளலாம்னு சொன்னா, சோறு, கோதுமை, இட்லி, தோசைன்னு சொல்லி மாப்பொருட்கள் அதிகமாக நாங்க சேர்த்துக்கொள்ள இயலும். இதுல நாங்க விடக்கூடிய பிழை என்ன அப்படின்னு சொன்னா, தோசை நாங்க அவிச்சு கொடுப்போம், தோசை சுட்டு கொடுப்போம். தோசை சுட்டு கொடுக்குற நேரம் மாணவர்கள் அல்லது பிள்ளைகளுக்கு இந்த தோசை விருப்பம் இருக்காது. ஆனா நாங்க தோசையை தான் கொடுப்போம். ஆகவே மாணவன் சாப்பிடாம போவான். இதுல இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க கொடுக்க வேண்டியது கார்போஹைட்ரேட். அதை இட்லியா கொடுத்தாலும் சரி, தோசையா கொடுத்தாலும் சரி, பிட்டா கொடுத்தாலும் சரி, மாணவன் விரும்பக்கூடிய அல்லது பிள்ளை விரும்பக்கூடிய உணவாக நாங்க கொடுப்போமாக இருந்தா சரியான அளவு போஷணை கூற நாங்க பிள்ளைக்கு கொடுக்க முடியும். கட்டாயம் இதை பெற்றோர் கவனத்தில் எடுங்க. அடுத்தது, புரதம் வளர்ச்சிக்கு உதவுறது. இது குழந்தை பருவத்திலிருந்து பிள்ளை பருவம் வரையானவர்களுக்கு கொடுக்கணும். ஏன்னு சொன்னா, கையில இருக்க குழந்தை மிக விரைவாக வளரும். அவருடைய எண்பு, தசை, மூட்டுக்கள் மிக வேகமாக வளரக்கூடிய பருவம் அந்த பருவம். 1 to 10 வயது வரையான காலம். அவர்களுக்கு அதிகமாக நாங்கள் புரத உணவுகள் கொடுக்கணும். பருப்பு, பயறு, பால், முட்டை போன்றன தசை மற்றும் உடல் அங்கங்கள வளர்ச்சியை கொடுக்கலாம்.
ஆனால் தற்கால மாணவர்கள் அல்லது பிள்ளைகள் இந்த தானிய வகைகளை தவிர்த்து வராங்க. இதனால போஷணை குறைபாட்டு குறிப்பாக நுண்ணூட்ட குறைபாட்டு நோய்கள் இலங்கையில அதிகமாக ஏற்பட்டிருக்கு. ஆகவே பெற்றோர் இதை எந்த வடிவத்துல கொடுத்தா பிள்ளை சாப்பிடுவானோ அந்த வடிவத்துக்கு மாற்றி கொடுக்கிறது ஒரு புத்திசாலித்தனம். அடுத்தது கொழுப்புணவு. ரெண்டாவது எங்களுக்கு கார்போஹைட்ரேட் முடிஞ்ச பிறகு கொழுப்புணவு தான் சக்தியை தரக்கூடியது. நாங்க இது இலங்கையில கொழுப்புணவு அதிகமாக சாப்பிட்றதால மிகையூட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. ஆகவே நாங்கள் நெய், எண்ணெய், வேர்க்கடலை போன்ற உணவுகள் மூலமாக கொழுப்புணவை கொடுக்க இயலும். இப்போ அதிகமாக கொத்து, ரைஸ், இப்படி எண்ணெய் சாப்பாடுகள் அதிகமாக சாப்பிட்றதால நாங்கள் அதிகமாக மிகை ஊட்டத்துக்கு போகிறோம். ஆகவே இந்த கொழுப்புணவு தேவையான அளவு சாப்பிட்றது எங்களோட உடலுக்கு சிறந்தது. அடுத்தது விட்டமின்களும் கனியுப்புகளும் காய்கறி, கீரை வகைகள்ல இருந்து பெற்றுக்கொள்ளலாம். இலங்கையில இப்ப காணப்படக்கூடிய போஷணை கூறு தொடர்பான பிரச்சனைகள்ல நுண்ணூட்ட பிரச்சனை மிக முக்கியமானது. ஒரு பக்கம் மிகையூட்டம், கார்போஹைட்ரேட்டும் கொழுப்பும் மிகையாக சாப்பிட்றோம். இன்னொரு பக்கம் நாங்க கீரை வகைகள், பழங்கள் சாப்பிட்றது குறைவு. ஒரு நாளைக்கு ஒரு பழமேனும் நாங்க உட்கொள்ள வேணும். அல்லது கீரை வகைகள் இப்போ நாங்கள் சேர்த்து கொடுத்தா பிள்ளைகள் அதை பொறுக்கி ஓரமாக வச்சுட்டு சாப்பிட்றாங்க. எனவே அதை நாங்கள் எப்படி கொடுத்தா பிள்ளைகள் சாப்பிடுவாங்களோ அந்த வகையில் நாங்கள் பிள்ளைகளுக்கு அந்த விட்டமின் கனிவுப்பு உணவுகளை அதிகமாக கொடுக்க வேண்டியது அவசியமாகும். அடுத்தது பார்க்கலாம் தண்ணி. நாங்கள் தண்ணி இயல்பாக சேர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். நிறை உணவால மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, ஒன்று உடல் வளர்ச்சி அடையும். நிறை உணவு கிடைச்சா மாணவர்களுக்கு உடல் வளர்ச்சி அடையும். அடுத்தது மூளை வளர்ச்சி அடையும். படிப்புல கவனம் செலுத்துவாங்க. சுறுசுறுப்பு மற்றும் சக்தி அதிகரிக்கும். அதனால நாள்தோறும் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நோய் ஏற்படுறது குறையும். அடுத்தது ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வருங்காலத்தில், அதாவது எதிர்காலத்தில் அடுத்த பருவங்கள்ல அவங்க ஆரோக்கியமாக இருக்க வேணும் அப்படின்னு சொன்னா இந்த பருவம் அடித்தளமாக அமைய வேணும். ஆகவே பெற்றோர் இந்த பருவத்தில் நிறையுணவு மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டியது அவசியம். ரைட். நாங்கள் நிறை உணவு எப்படி நாங்கள் கடைபிடிக்கலாம்? நிறை உணவு, மாணவர்களுக்கான நிறை உணவு அல்லது போஷணை குறைபாட்டிலிருந்து தவிர்ந்து கொள்றதுக்கு நாங்கள் எப்படி அதை கடைபிடிக்கலாம்ங்கிறது இதில் பார்க்க போகிறோம். ஒன்று, காலை உணவை ஒரு காலமும் தவிர்க்கக்கூடாது மாணவர்களுக்கு. பாடசாலை மாணவர்கள் காலை உணவை தவிர்க்கிறாங்க. முடியுமாக இருந்தால் 7 மணிக்கெல்லாம் காலை உணவு சாப்பிட்றது அவசியம். எங்களுடைய பண்டைய கால மனிதர்கள் அப்படிதான். 7 மணி, 12 மணி, பின்னேரம் 6 மணி, இதுதான் சாப்பிடக்கூடிய டைம். நாங்கள் வேலைப்பளு அல்லது பிஸி காரணமாக நாங்கள் அந்த சாப்பாட்டை விட்டுட்டோம். ஆகவே பாடசாலை மாணவர்கள் பாடசாலை வாரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு வர்றது பெஸ்ட். தினமும் ஒரு பழம் மற்றும் ஒரு காய்கறி சேர்க்கும். உங்களோட சாப்பாடுல தினமும் ஏதாவது ஒரு பழம் இருக்கணும். முடியுமாக இருந்தால் செலவு குறைஞ்ச வாழைப்பழம் சாப்பிடலாம். மஞ்சள் நிற வாழைப்பழம் சாப்பிடலாம். அடுத்தது விரை உணவுகளை குறைக்கும். நாங்கள் அதிகமாக இப்போ சாப்பிடக்கூடிய உணவு விரை உணவு, கேட்டதும் கொடுக்கக்கூடிய உணவு. இதனால தான் இப்போ மிகை ஊட்டம் ஏற்படுது. ஒரு பர்த்டே பார்ட்டி, கல்யாணம் பண்ணாலே எங்களுக்கு இருக்கக்கூடியது ரைஸ், கொத்து, இந்த மாதிரி உணவுகள் தான் அதிகமாக இருக்கு. இதில் வெறுமனே எங்களுக்கு கிடைக்கக்கூடியது கார்போஹைட்ரேட்டும் கொழுப்பு மட்டும்தான். கொஞ்சம் புரதம் கிடைக்கலாம், ஆனால் நுண்ணூட்டங்கள் எங்களுக்கு குறைவாக கிடைக்கின்றன. ஆகவே இந்த நுண்ணூட்ட பிரச்சனையை நாங்கள் கவனிக்கணும். அதே நேரம் மிகை ஊட்ட பிரச்சனையும் அதிகரிக்கணும். ஆகவே போஷணை கூறுகளாக இருந்தாலும் தேவையான அளவு மட்டுமே நாங்கள் உள்ளெடுக்கணும். அடுத்தது சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்ளணும். இல்லைன்னா தான் எங்களுக்கு கேஸ்ட்ரிக், வயிற்றுப்புண் போன்ற நோய்கள் வாரது. ஆக உடற்பயிற்சி பிளஸ் சரியான உணவு நல்ல ஆரோக்கியம். சாப்பிட்டாலும் நாங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்வோமாக இருந்தால் எங்களுடைய மிகையூட்ட நிலை குறைக்கப்படும். நாங்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் நல்ல உடற்பயிற்சி அல்லது விளையாட்டுகளில் ஈடுபடுவோமா இருந்தால் எங்களோட மிகையூட்ட நிலை குறைக்கப்பட்டு எங்களோட உடல் ஆரோக்கியமானதாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் தொற்றா நோய்கள் வாரத்துக்கு, மிகையூட்டம் காரணமாக தொற்றா நோய்கள் வாரத்துக்கு சாத்தியக்கூறு இருக்கு. இந்த மிகையூட்டம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால்,
எங்களுக்கு தேவையான அளவை விட கார்போஹைட்ரேட்டையும் கொழுப்பையும் நாங்கள் எங்களோட உடலுக்கு உள்ளெடுத்து கொள்வது தான் நாங்கள் மிகை ஊட்டம்னு சொல்லி சொல்கிறது. ஆகவே போதுமான அளவு சாப்பிட்டோமா இருந்தால் நாங்கள் ஆரோக்கியமானவர்களாக இருக்கலாம். ரைட், அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் இந்த நிறை உணவு எப்படி நாங்கள் தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சில நேரம் இந்த பாடம் தரம் 11 மாணவர்களுக்கு உகந்ததாக இருக்கும். நீங்களும் இதை படிக்கலாம். அடுத்த வீடியோவில் என்ன வேணுமென்று கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வேணுமாக இருந்தால் என்னுடைய வெப்சைட் msadisir.comல இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள இயலும். இல்லைன்னு சொன்னால் என் டிஸ்கிரிப்ஷனில் அல்லது முதலாவது கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ள இயலும். தரம் 6 தொடக்கம் 11 மாணவர்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வேணுமெண்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் ஜாயின் ஆகிக்கொள்ள இயலும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.